பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த உலகம் பிள்ளையாராக அந்த வீதியும் ஃபுல்லாக வந்து வெள்ளத்தில் மூழ்கிட்டுது. இதான் பார்த்தீங்கன்னா எங்களோட நிறுவனம் தர்சா தமிழ் பதிப்பகம். இந்த வெள்ள அனர்த்தத்தில் வந்து கடையின் படிமட்டத்துக்கு வெள்ளம் வந்தாங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் பிறப்பந்தாள் குளம், அச்சுவேலி ஆவரங்கால் பிரதான வீதியில் இருக்கிற பிறப்பந்தாள் குளம். இந்த பிறப்பந்தாள் குளம் முட்டிட்டுது. மருதங்குள வயல்வெளியில் இந்த முறை நெல் விதைச்சாக்கள் பாடு சரியான கஷ்டம் தான். என்னன்னு சொன்னால் வெள்ளத்தில் வந்து நெல் எல்லாம் மூழ்கிட்டது ஃபுல்லாக. இவ்வளோ நீரும் வடிஞ்சு ஓடுறதுக்கு ஒரு வாரம் ஆகும். அவடத்து ஒரு பள்ளமாக இருக்கிறபடியால் ஒரு சிவப்பு அபாயமாக ஒரு கொடி ஒன்று குத்தி இருக்கிறோம். ஃபுல்லாகவே மூழ்கிட்டுது வெள்ளத்தில். இந்த வீதி ஆவரங்கால் அச்சுவேலி பிரதான வீதி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வெள்ளத்தில் மூழ்கிட்டுது. தனுஷன் வியூ யூடியூப் சேனலை பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நான் உங்களுடைய வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் அச்சுவேலி தனுஷன். எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். இதே நம்ம எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் வந்து அச்சுவேலி பிரதேசத்தில் நிற்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா சரியான கனமழை பெய்து ஒன்று இருக்குது. வீதிகள் எல்லாமே வெள்ளத்தில் மூழ்கி இருக்குது. இந்த அச்சுவேலி ஆவரங்கால் பிரதான வீதியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளத்தில் மூழ்கி இருக்குது. இந்த பிறப்பந்தாள் குளம் அச்சுவேலி வைத்தியசாலையிலிருந்து ஆவரங்கால் போகிற பிரதான வீதியெல்லாம் வந்து வெள்ளத்தில் மூழ்கி இருக்குது. மக்கள் வந்து சரியான சிரமத்துக்கு மத்தியினால் இந்த பாதையை பயன்படுத்தினோம். இது தொடர்பான காலனி தான் உங்களுக்கு வழங்க உள்ளே. வேற உங்களுக்கு காலனிக்குள் செல்லலாம். இது பார்த்தீங்கன்னா அச்சுவேலி மத்திய கல்லூரிக்கு பக்கத்தில் இருக்கிற வீதி. இந்த வீதியெல்லாம் வந்து முழுமையாக வெள்ளத்தில் மூழ்கிட்டுது. பாடசாலை வீதி அச்சுவேலி ஆவரங்கால் போகிற பிரதான வீதி பார்த்தீங்கன்னா வெள்ளத்தில் மூழ்கினால போக்குவரத்துக்கு தடையாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் பிறப்பந்தாள் குளம், அச்சுவேலி ஆவரங்கால் பிரதான வீதியில் இருக்கிற பிறப்பந்தாள் குளம். இந்த பிறப்பந்தாள் குளம் முட்டிட்டுது. இது முத்தினதால வந்து அச்சுவேலி ஆவரங்காலுக்கு இடையில் இருக்கிற அந்த சிறிய பிரதான வீதி வந்து வெள்ளத்தில் மூழ்கி இருக்குது. காட்டுற பாருங்க, வெள்ளத்தில் மூழ்கி இருக்கிறதால வந்து போக்குவரத்து செய்யறதுக்கு மக்கள் கஷ்டப்படணும். ஃபுல்லாகவே வெள்ளத்தில் மூழ்கி இருக்கு. இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைட் இல்லாமல் வெள்ளம். இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்க இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அச்சுவேலி தெற்கு மருதங்குளம் வயல். இந்த நேரம் பார்த்தீங்கன்னா அந்த போதி பிள்ளையார் ஆலயம் தெரியுது. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் மீனாட்சி அம்மன் கோயில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக வெள்ளத்தில் மூழ்கிட்டு. இந்த முறை நிறைய பேர் நெல்லுகள்லாம் விதைச்சிருந்தவ தேவையான அவரை தள்ளு அவ்வளோத்துக்கு தண்ணி வந்து கீழே போய் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னு ரோட்டில் நின்று இருக்கிறேன். அலையை அடித்து கொண்டு தான் தண்ணி வேகமாக போய் கொண்டு வந்துது. எங்கே பார்த்தாலும் வெள்ள காடை தான் காட்சி அடித்து கொண்டு இருக்குது. மருதங்குளம் வயல்வெளிக்கு வந்து சோதனை ஏற்பாடு. மருதங்குளம் வயல்வெளியில் இந்த முறை நெல் விதைச்சாக்கள் பாடு சரியான கஷ்டம் தான். என்னன்னு சொன்னால் வெள்ளத்தில் வந்து நெல் எல்லாம் மூழ்கிட்டது ஃபுல்லாக. இவ்வளோ நீரும் வடிஞ்சு ஓடுறதுக்கு ஒரு வாரம் ஆகும். அதுக்குள்ள நெல் எல்லாம் வந்து பொறுத்து கக்கி அழுகிடும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பிறகு சரியான வெள்ளக்காடு தான் நடக்குது.
ஏன்னா அவடத்து ஒரு பள்ளமாக இருக்கிறபடியான ஒரு சிவப்பு அபாயமாக ஒரு கொடி ஒன்று குத்தி இருக்கிறோம். ஃபுல்லாகவே மூழ்கிட்டுது வெள்ளத்தில். இந்த வீதி ஆவரங்கால் அச்சுவேலி பிரதான வீதி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வெள்ளத்தில் மூழ்கிட்டுது. பார்த்தீங்கன்னா எங்களோட நிறுவனம் எல்லாம் வந்து மூடி இருக்கு. காரணம் வந்து வெள்ளம் கடைக்கு ஏறிட்டுது. இளைஞர்களின் விபரீத செயல். பெரிய விளம்பர பலை ஒன்று இருந்தது. கிங் சூப்பர் மார்க்கெட்டின் அந்த வெள்ளத்தின் கோர தாட்டத்தில் அந்த லைட் போட்டு உடசாய்ந்து விழுந்து போச்சு. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பீச்சி ஹோட்டல் ஆவரங்கால் சந்தி வரைக்கும் ஃபுல்லாகவே தண்ணி. மக்கள் நடந்து போகிற வீதி பார்த்தீங்கன்னு சொன்னால் அச்சுவேலி தெற்கு நெல்லியோட வீதி. நெல்லியோட வீதி ஃபுல்லாகவே வெள்ளத்தில் போகுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களோட நிறுவனம் தர்சா தமிழ் பதிப்பகம். இந்த வெள்ள அனர்த்தத்தில் வந்து கடையின் படிமட்டத்துக்கு வெள்ளம் வந்ததால அவை மூடி இருக்கு. வெள்ள அனர்த்தத்தால் வந்து மூடி இருக்கு. கடை 2 கடையும் மூடி இருக்கு. முதலாவது படி வரைக்கும் வெள்ளம் ஏறிட்டது. மக்கள்லாம் பெரிய சிரமத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட நிறுவனத்தின் முன்பக்கத்தில் நிற்கிறோம். முதலாவது படி வரைக்குமே வெள்ள நீர் ஏறிட்டுது. இன்றைக்கு இரவைக்கும் மழை பெய்யுமே இருந்தால் கடையை கிளியர் பண்ணி நினைக்கிறேன். அவ்வளோத்துக்கு வெள்ளம் நிரம்பி வழியுது. கடையை சுற்றி இருக்கிற தோட்டம் இல்லாமல் வெள்ளத்தில் மூழ்கிட்டு இல்லை. ஒரு பைத்தன் தோட்டம் ஒன்று இருக்குது. இந்த பைத்த தோட்டம் கூட வெள்ளத்தில் மூழ்கிட்டுது. அந்த வீதி பார்த்தீங்கன்னு சொன்னால் பருத்தித்துறை யாழ்ப்பாணம் பிரதான வீதி.
இந்த வீதி பார்த்தீங்கன்னு சொன்னால் பருத்தித்துறையிலிருந்து யாழ்ப்பாணம் போகிற பிரதான வீதி. இதை பார்த்தீங்கன்னா போர்டு எழுதியிருக்கு. பருத்தித்துறை 16.1 கிலோமீட்டர், யாழ்ப்பாணம் 17.4 கிலோமீட்டர். நேரம் முன்னமண்டா யாழ்ப்பாணம் போகிறோம். இதிலிருந்து தொண்டை மானாறு வீதி என்று சொல்கிறது ஆவரங்கால் தொண்டை மானாறு வீதி. ஆனால் இது அச்சுவேலிக்கு தான் புழக்கம் கூடவா இருக்குது. மினி பஸ் எல்லாம் அச்சுவேலி மினி பஸ் தான் ஓடுது. இந்த பிரதான வீதி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே வெள்ளத்தில் மூழ்கி இருக்குது. காரணம் அங்கே ஒரு குளம் ஒன்று இருக்குது, பிறப்பந்தாள் குளம்னு சொல்லி. இந்த குளம் அங்கால மருதங்குளம் வயல்வெளி எல்லாம் முட்டினதால் இந்த பிரதான வீதி வெள்ளத்தில் மூழ்கி இருக்குது. இது பருத்தித்துறை பஸ் ஒன்று சிடிபி யாழ்ப்பாணத்திலிருந்து அச்சுவேலி நோக்கி போகுது. ஃபுல்லாகவே வெள்ளத்தில் மூழ்கி இருக்கு. இந்த ஆவரங்கால் தொண்டை மானாறு பிரதான வீதி பஸ் போகுது. இப்போ நாங்கள் நிற்கணும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அச்சுவேலி தெற்கு யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பிரதான வீதியில் நிற்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா உளவிக்குளம் பிள்ளையார் ஆலயம் இருக்குது. இதுக்கு முன்னுக்கு இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெள்ளத்தில் மூழ்கிட்டு இருக்குது. அதனால் இப்போ அச்சுவேலி தெற்கு கிராம சபையான சபையோட தேச சபை எல்லாம் சேர்ந்து மன்னராக ஜேசிபி இயந்திரம் வச்சு கிளியாக பண்ணி மழை வெற்றி அந்த உளவிக்குளம் பிள்ளையார் ஆலயத்துக்கு போற வீதி ஃபுல்லாவே வெள்ளத்துல மூழ்கிட்டு. அவ்வளோத்துக்கு அலை அடிச்சு கொண்டு இருக்குது. தண்ணி குறையுதோ திரும்ப பழையபடி வெள்ளங்கள் கூடும். அண்மையில் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டான், கனடா ஐயாவின் பசுமை புரட்சின்னு சொல்லி. இந்த தோட்டத்தை பாருங்க, இந்த ஃபுல்லாக தென்னந்தோட்டத்தை அந்த மழை வெள்ளங்கள் தேங்கி நிற்கின்றதுக்காண்டி ஒரு வெள்ளனவே குட்டி கட்டி தென்னை தட்டதால் இன்னைக்கு எந்த வித பாதிப்பும் இல்லை. மழை நீர்லாம் தேங்கி நல்ல அழகா தென்னை வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி தென்னை எல்லாம் நிற்குது. எல்லோரும் தனுஷன் வியூ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.